ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு கார்த்திகேயன் சார் ரொம்ப நன்றி சார். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸாக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்தோட ப்ரிவியூ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரிவியூக்கு போகும்போது எனக்கு சார் ஒரு வார் பேஸ்ட் மூவி, ஒரு ஆஃப் பீட் ஃபிலிமாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். பட் நான் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் போய் பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கான எல்லா விதமான எலிமெண்ட்ஸுமே உள்ளே இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்மளை ஒரு சின்ன ஒரு பத்தி போடுவது தான் அந்த படத்தை பார்க்குறதா இருந்தது. ரெண்டாவது, அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு எப்பவுமே யூஸ்வலான படங்கள் பார்க்கும்போது நமக்கு வேறு சில எண்ணங்கள்லாம் வந்து போகும் இல்லையா. எனக்கு இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த காட்சியில் அது எப்படி நகருது, அது அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, முக்கியமாக இந்த வீட்டில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த நைட்டு வரைக்கும் வந்து அந்த ஒரு நாள் நைட்டை வந்து அவங்க எப்படி தாண்டுவாங்க, இந்த எண்ணங்கள் தான் எனக்கு ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தது. நான் படம் முடித்தப்போ கூட இயக்குனர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு காட்சி, ஒரு சின்ன சூழல் இருக்கும். அந்த சூழலில் அந்த வீட்டு பெண்கள் வெளியே போக முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஸோ அப்போ அந்த வீட்டில் இருந்த ஒரு எல்டர் லேடி வந்து உடனடியாக வீட்டில் ஒரு டாய்லெட் ரெடி பண்ணுவாங்க. எனக்கு அந்த காட்சி பார்க்கும்போது உண்மையாக ஒரு மாதிரி பயங்கர பெயின் ஆகிடுச்சு எனக்கு. அது நான் அவர்கிட்ட கேட்டேன், இது அந்த லேடி அதை பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இது அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணலை, இது அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க இது எல்லாத்துக்கும் அப்படின்னு. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு போர் சூழலில் ஒருத்தர் மரணிக்கிறதை விட அந்த போர் சூழலுக்கு அடாப்ட் ஆகி வாழ்றது எவ்வளோ கொடுமைன்னு அந்த ஒரு காட்சி நமக்கு ரொம்ப அழகாகவே பதிவு வச்சு. ரெண்டு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப உண்மைக்கு